Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. ஆமென். ஆமென். வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். காட் பிளேஸ் யூ. சிஸ்டர் வந்துட்டா சொல்ல போறீங்களோ? மகேந்திரன்யா ஜெபம் பண்ணி முடிக்காடு சிஸ்டர். ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். காணல. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அவ போயிட்டா. அது படம் இருந்துச்சு, நான் வர இல்லை. பிரைஸ் தி லார்ட். வாருங்க, நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட வார்த்தையை. நன்றி பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. நாங்கள் எங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை தருகிற புத்தகம் தான் பைபிளாக இருக்கிறது. அவருடைய வழியில இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தாரோ அதே போல எங்களையும் உயிர்த்தெழ வைத்து எங்களோட வாழ்வில ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ தந்திருக்கிற புத்தகம் தான் எங்களுடைய பைபிளாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களோடு வருகிற தேவன், நீர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். எங்களுடைய வாழ்வில இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ, உம்முடைய பரிசுத்தத்துல வாழ, உம்முடைய அபிஷேகத்தை தந்து, பரலோகத்திலே இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஆகிய அபிஷேகத்தை தந்து எங்களை வெற்றியுள்ள வாழ்வு தருகிற தெய்வமாக இருக்கிறேன். உம்முடைய ஒரே பரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ வெற்றியுள்ள வாழ்வு வாழச் செய்து அவரை சிலுவையில இரத்தம் சிந்தி பறிக்க வைத்து மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே எங்களுக்கு வெற்றி சிறக்க வைத்து எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை தந்த தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வில் ஒரு வெற்றியுள்ள வாழ்வாக எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாங்கள் வேதாகமத்துல யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில உங்களுக்கு ஒரு ஜெயித்தவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த நித்திய வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயித்ததன் மூலமாக எங்களுக்கு பெற்று தந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான எங்களுடைய உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வேதாகமத்தை தந்து அதன்படி வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் வெற்றியுள்ள வாழ்வை, ஜெயித்த வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல 2 விதமான போசஸ் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நன்மையான போசோடு வாழுகிறார்கள். நன்மையை தருகிற வாழ்வு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வாழ்வு, அன்பில வாழுகிற வாழ்வு, அவரோடு இணைந்து அந்த 9 விதமான அன்பு பிரதான கனிகளை கொடுத்து வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நாங்கள் பெற்று ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். அன்புள்ள வாழ்வு, வெற்றியுள்ள வாழ்வு. ஆனால் இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, இடுக்கம் உண்டு, துன்பம் உண்டு. ஆனால் இந்த துன்பங்களுக்கூடாக, இடுக்கங்களுக்கூடாக, எங்களுடைய பாதைகளுக்கூடாக எது வந்தாலும் அதெல்லாம் ஒரு
இப்படியான ஆவிகளுக்கு இடையில இடத்திலேருந்து வருகிற துரைத்தன ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல இருந்து எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை இந்த வேதாகமத்தின்படி வாழும் பொழுது எங்களுக்கு அந்த வெற்றியுள்ள வாழ்வை தந்து இன்மைக்கு பின்பு மறுமையில நித்தியமாக எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பாருங்கள், கொலோசியர் 2:15 வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்கள், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பலனை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் அவர் அவர்களுக்கு ஒரு வெற்றி இறுதியாக பாருங்கள், வேதாகமத்தில இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு மறுமையில எப்படி நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றது எல்லாம் எழுதியிருக்கிறது. நாங்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வு கிடைக்கிறது. நீங்கள் மதங்களில் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, பாவத்தில வாழும் பொழுது இதை பெற்றுக்கொள்ள முடியாது, உலகத்து வழியில நீங்கள் வாழும் பொழுது இதை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு. அவர் வாழ்ந்த வாழ்வு, துன்பம், துயரமோ, நாசமோசமோ, பட்டியமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை அவர் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு அன்பை ஊற்றி வைத்திருக்கிறார். அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது, பரலோகம் வரைக்கும் அழைத்து செல்கிற அன்பாக இருக்கிறது. பாருங்கள், சோதனை மனிதர்களுக்கு வருகிறது. நாங்கள் 1 கொரிந்தியர் 10:13 வசனத்துல மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பு கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். சோதனை வரும், உபத்திரவம் வரும். இந்த உபத்திரவங்கள், சோதனைகளில் இருந்து எங்களை தப்ப செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். நாங்கள் சங்கீதம் 108:13 வசனத்துல சொல்லப்படுகிறது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். பாருங்கள், எங்களுடைய சத்துருக்கள் ஆவிக்குரிய சத்துருக்களாக இப்படியான திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படி பாவ காரியங்களை செய்கிறவன் தான் சத்துருவாக இருக்கிறான். அவன் திருடனும் திருட, கொல்ல, அழிக்க, அநியாயம் செய்கிறவனாக இருக்கிறான். இந்த ஆவிகளில இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தினால இந்த நுகங்களை முறைத்து எங்களுக்கு ஒரு வாழ்வு தருகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த உலகத்துல வாழும் பொழுதும் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழ முடியும். இதன் பின்பு அவரோடு ஒரு நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த சோதனை இந்த உலகத்துல குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சோதனைகள் வரும். இந்த சோதனைகளை இந்த வேதாகமம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:12 வசனத்துல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து இறுதியாக எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில நித்திய வாழ்வில நித்திய காலத்தில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை தருகிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை வழிநடத்தி சென்று பாருங்கள், செங்கடலை பிளந்து இப்படியாக யோர்தானை பின்னட பண்ணி இப்படியாக எரிகோ கோட்டைகளை விழுத்தி அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றால் அடிமைத்தனத்தில் எடுத்து பாவ அடிமைத்தனம், பார்வோனின் அடிமைத்தனம், இப்படியாக எங்களையும் இந்த உலகத்துல அன்றைக்கு எப்படி தேவன் அவர்களை தேவன் கூட இருந்து மிக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தி
எப்படி வெற்றி சிறந்தாரோ பாருங்கள். அவர்கள் வழிநடத்தி செல்லும் பொழுது சத்துருவானவன் அவர்களை தொடர்ந்து வந்து அந்த கடலில சத்துருக்களை மூழ்கடிக்க வைத்து பாருங்கள். அந்த அடிமைப்படுத்தின 420 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்படுத்தின ராஜாக்கள் அந்த ஜாதியை, எகிப்து மக்களை அவர் அந்த கடலில மூழ்கடித்து வெற்றி சிறந்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஆபிரகாமுடைய சந்ததி அடிமைகளாக இருப்பார்கள். அதன் பின்பு நான் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். அதன்படி எங்களுடைய தேவன் சொன்னபடி செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக அந்த செங்கடலை பிளந்து அவர் அந்த காலத்தில் உள்ள ஒரு சேனையாக இருந்த அந்த பார்வோன் சேனையை கடலில மூழ்கடித்தார். பாருங்க, வேதாகமத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, யாத்திராகமம் 15:1, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரையே பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களோடு இருந்து இப்படியான தீமையான ஆவிகள், பிசாசின் ஆவிகள், மதங்களுக்கூடாக வரும் எல்லா விதமான தவறான வீணான மாயையான ஆவிகள், வீணான தேவர்கள், இப்படியான இடத்திலே எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பாருங்கள், அவருடைய நாமம் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனையையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். பாருங்கள், பிசாசு இஸ்ரவேல் ஜனங்களை இப்படித்தான் அவர்கள் அந்த ரதங்களை பூட்டி கொண்டு அவர்களை தொடர்ந்து வந்தார்கள். பாருங்கள், நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இப்படியாக நாங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கொப்பானவர் யார்? பருங்களுடைய தேவன், தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். அந்த தேவன் பெரியவர், இயேசு பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் பெரியவராக எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும், மிடியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். இப்படியாக நாங்கள் அவருடைய ஆவியை நம்ப வேண்டும், அந்த ஒன்றான மெய்த்தவனை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ரதங்கள் எல்லாம் கடலில் மூழ்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள், பார்வோரும் சேனையையும் ரதத்தை நம்பினார்கள், குதிரைகளை நம்பினார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு ரதங்களை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால், குதிரையின் பவரை நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் மேன்மை பாராட்டுகிறீர்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள், அவரால் தான் எல்லாம் ஆகும். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, இந்த உலக மாம்ச பலம் அல்ல, நீங்கள் உருவாக்குற வீடுகள் கார்களினுடைய பவர் அல்ல,
தேவனுடைய ஆவியினாலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், ஆவியான தேவன். அந்த ஆவியானவர் தான் பரலோகத்திலே எங்களுக்கு அனுப்பப்பட்டு 1 பேதுரு 1:12 படி எங்களுக்கு அந்த ஆவியானவர் வாசம் செய்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், நாங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடாது, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். படியாக நுகம் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து, உங்களுடைய வாழ்வில் இருக்கிற நுகங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால முறிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அவர் அந்த செயின்களை எல்லாம் பிரேக் பண்ணுகிறவராக இருக்கிறார். கட்டப்பட்ட மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் கட்டவிழ்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. உங்களுடைய பாவத்திலிருந்து, மத வழிபாடுகளில் இருந்து, சாபத்தில இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற ஒரு தெய்வம், ஒன்றான மெய்த்தேவன். அவரிடத்துல வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒன்றான மெய்த்தேவன் கர்த்தராகி அவரிடத்துல வரும்பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அவர் தோல்வி தருவதில்லை, அவர் வெற்றியுள்ள வாழ்வு. அவருடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு வெற்றியான வாழ்வை தருகிறது. பாருங்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், பலத்துல அவருடைய ஞானமும் இருக்கிறது. ஞானத்தோடு தருகிற பலம் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தருகிற பலமாக இருக்கிறது. பாருங்கள், சாலமோனுக்கு கொடுத்தார், ஞானத்தை கேட்டான், அதோட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து அந்த பலத்தோடு அந்த ஆலயத்தை கட்டினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களில் ஞானத்து குறைவாக இருந்தால் அந்த மெய்யான தேவனிடத்தில் அந்த ஞானத்தை கேட்க வேண்டும். பாருங்கள், அவர் உலக ஞானத்தையும் தருவார், தேவ ஞானத்தையும் தருவார். இந்த உலகத்தில ஆசீர்வாதமாக வாழுகிற ஞானத்தையும் அவர் தருவார். தேவனுக்கு பிரியமாக மட்டும் வாழுகிற ஞானத்தையும் தருவார். பாருங்கள், நாங்கள் உலக ஞானத்தை எடுத்து பல மனிதர்கள் உலக ஞானத்தினால அந்த அவர் தருகிற உலக ஞானத்தினால அவர்கள் அந்த உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு தேவனை விட்டுவிடக் கூடாது. எந்த நிலைமையிலும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்குத்தான் நாங்கள் மகிமை செலுத்த வேண்டும். அவருடைய ஞானத்தை பெறும் பொழுது, ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை, இரட்சகரை ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், நீங்கள் விட்டுவிட்டால் பிசாசு உங்களை பிடித்து விடுவான். உங்களை அவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அதனால நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களை அன்பு கூறுகிற தேவன், ஜெயங்கொள்ளுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:37, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஜெயம் உள்ள வாழ்வு, தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை உயிர்த்தள வைக்கிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலையும், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு ஒரு பொழுதும் எங்களுடைய தேவன் தீமை செய்வதில்லை, நன்மை செய்கிறவராக எங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்
எல்லாரும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். எங்களுடைய தேவன் நன்மையைத்தான் மனித குலத்துக்கு செய்கிறவர். ஏனென்றால் அவர் தேவன், நாங்கள் உருவாக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். மீண்டுமாக அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் அந்த பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக எங்கள் மேலே அவர் அன்பு கூர்ந்தார். மகனையே பலியாக கொடுத்து உங்களுக்கு அன்பு கொடுத்தார். அவருடைய அன்பு நீள அகல உயரம் அளவிட முடியாத அன்பு அவருடைய அன்பாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நாங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனால மறுபடியும் பிறக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம். நாங்கள் போனகையின் கிறிஸ்டியனாக மாறுகிறோம். தேவனுக்கு பிரியமாக தினமும் அவருடைய வேதத்தை தியானித்து ஜெபித்து அவருக்கு பிரியமாக எப்பொழுது பிரியமாக வாழ்ற வாழ்வை நாங்கள் கடைப்பிடித்து வருகிறோம். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேத வசனங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒரு பலம் தருகிறதை நீங்கள் உணர முடியும். அபிஷேகம் பெறாமல் நீங்கள் வாசித்தால் சாதாரண புத்தகம் வாசிப்பது போலதான் இருக்கும். அபிஷேகத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள வெளிச்சம் வெளிப்படும். அதில் உள்ள வெளிப்பாடுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த சத்திய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் படிக்கும் பொழுது சத்திய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிறார், வெளிச்சத்தை தருகிறார். இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், வேறு எந்த ஒரு வழியிலேயும் அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் உலகப்படி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியான வஞ்சக ஆவி இன்னதென்ற நாங்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு சத்திய ஆவியானவரோட நாங்கள் இடைப்படுகிறோம். அவருடைய வார்த்தை கூடாக சத்திய ஆவியை அறிந்து கொள்கிறோம், விளக்கங்களை அறிந்து கொள்கிறோம். உலகத்தில் வாழும்போது ரட்சிக்கப்பட முன்பாக இந்த வஞ்சக ஆவிகள், இப்படி பலவிதமான பொல்லாத ஆவிகள், வச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், கொல்லைவரின் ஆவிகள், இப்படியான அத்தனை தீமை செய்கிற ஆவிகளும் இந்த உலகத்துல இருக்கிறது. இந்த ஆவிகளுக்கு அடிமைப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியில நாங்கள் வாழ்கிறோம். இந்த அடிமைத்தன ஆவிகள், வஞ்ச ஆவிகள், இப்படியான பாவ ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இந்த ஆவிகள்ல இருந்து விடுதலை தருகிறவர் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய. அதுக்காக தான் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறாதவர்கள், அந்த அபிஷேகம் அந்த நுகங்களை முறைக்கிறதாக இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பவர் கூட. எங்களுடைய தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்க எங்களில் இருக்கிற தேவன் பெரியவர், அவருடைய ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் மனிதனில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பிரேக் பண்ணுவார். வெற்றியுள்ள வாழ்வை அவர் தருகிற ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் மரணத்தை வெற்றி சிறந்தார். நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், எங்களுடைய இந்த மண்ணான சரீரம், இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஆதாம் ஏவாளின் பாவத்தின் பின்பாக இந்த மண்ணான சரீரம் எங்களுக்கு உருவானது. ஆதாம் ஏவாளின் சந்ததியாக நாங்கள் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் ஆவிக்குரிய சரீரத்தை எல்லாரும் உயிர்த்தெழுந்து, பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். இப்படியே நாமும் உயிரோடு இருக்கு, நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற பரலோக சரீரத்தோடு நாங்கள் வாழுகிற நித்தியமாக வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
அழிவுள்ளதாகிய இது, இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம், பாவத்தின் விளைவாக வந்த சரீரம். ஆதாமோவாளை தேவன் படைக்கும் பொழுது நித்தியமாக வாழுகிற சரீரத்தோடு படைத்தார். அவர்கள் பாவத்தை தெரிந்து கொண்டதன் நிமித்தம், தீமையை தெரிந்து கொண்ட நிமித்தம் பாருங்கள், அழிவுள்ள இந்த சரீரம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள முடியும். சாவுக்கு ஏதுவான இந்த மண் சரீரம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம் எங்களுக்கு உயிரை, ஜீவ சுவாசத்தை தந்து நாங்கள் உயிரோடு வாழுகிறோம். இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு வாழுகிற வாழ்வு ஒரு அழிவில்லாத சரீரத்தோடு, அழிவில்லாத இந்த ஆத்துமாக அழிவில்லாதது, ஆவி அழிவில்லாதது, சரீரம் அழிவுள்ளதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சரீரம் சாவில்லாத சரீரமாக எங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து தந்து, மரணத்தை எப்படி இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிர் தழுதும் பொழுது சரீரத்தோடு உயிர் தழுந்தார். இரத்தம் உயிர் தழுந்த இரத்தம், உயிருள்ள இரத்தமாக உயிருள்ள சரீரத்தோடு இயேசு காட்சி தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஆவியாகவும் இருப்பார். சரீரத்தோடு, பரிசுத்த சரீரத்தோடு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியையும் ஜெயித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய கர்த்தராகிய, நாங்கள் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக. நாங்கள் 1 தெசலோனிக்கர் 4:13 பார்ப்போமாக இருந்தால், இதே இந்த ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நெத்திரி அடைக வேண்டும். நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்துமாவை அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவும் பாருங்கள், அவர் மனிதனாக வந்தாலும் மனிதனாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, தன்னுடைய சரீரத்தை அந்த மெய்த்தவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்படியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் நெத்திரி அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவை, அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படியாக முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள். இப்படியே நாமும் உயிரோடு நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு இப்படி நித்தியமாக அவரோடு வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், மெய்யான ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த போனகையின் கிறிஸ்டியனாக வேதாகமத்தின்படி வாழும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு வாழ்வளிக்கும் தெய்வமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அவருடைய சமாதானத்தில, அன்பில, அவருடைய கனிகளில, அவருடைய கிருபையில சமாதானம் பெருகி கொண்டு நாங்கள் வாழுகிற வாழ்வை கனி கொடுக்கிற வாழ்வு, அது வரங்களை பெற்ற வாழ்வு, இப்படியான வாழ்வில நாங்கள் பெறுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். 1 யோவான் 5:4 இந்த போனகையின் கிறிஸ்டியன் தேவனால் பிறக்கிறது. தேவனால் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் தேவனால் பிறப்பது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படியாக நாங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றே உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலகத்தின் மேல் எங்கள் மேலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் அன்பு கூர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், முஸ்லிம் மக்கள்கிட்ட சொன்னால் இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் அவர்கள் மாம்ச பிரகாரமாக, பல மனிதர்கள் மாம்ச பிரகாரமாக தான் பார்ப்பார்கள். தேவன் அவர்கள் தேவனை மாம்ச சிந்தையில தான் பார்ப்பார்கள். எங்களுடைய உலக அப்பாக்களை போலதான் அவர்கள் பார்ப்பார்கள். உலக அப்பாவுக்கு மகன் இருக்கிறது. அப்ப
இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பன் மாம்சத்தில் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். நாங்கள் மத்தேயுல பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல இப்படியாகத்தான் நிக்கதேமு என்ற ஒரு பரிசேயன் அவனும் அப்படித்தான் பார்த்தான். ஆவியான நாங்கள் பார்ப்பது ஆவியான இயேசு அவனுக்கு விளங்கப்படுத்துகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் கேட்கிறான், அந்த பரிசேயன் எப்படி மறுபடியும் பிறப்பது, தாயின் வயிற்றில மீண்டும் போய் பிறப்பதா? இப்படித்தான் இந்த சரீர பிரகாரமாக அவன் நிக்கதேமு சிந்தித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியாக இயேசு அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாகும், ஆவியில் பிறப்பது ஆவியாகும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது ஆவிக்குரிய பிறப்பு உங்களுக்கு வருகிறது. இந்த ஆவிக்குரிய பிறப்பு தான் உங்களை பரலோக வாழ்வை கொடுக்கிறது. இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. பாருங்கள், 1வது மரணம், 2வது மரணம். 2வது மரணம் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. அங்குதான் அந்த தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறவர்கள் எல்லாரும் அந்த நரகத்துல தள்ளப்படுகிறார்கள். 1000 வருட ஆட்சிக்கு பின்பாக நடக்கிற அந்த 2வது மரணத்தில அப்படியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கிறது. நித்திய அழிவு. அதுவரைக்கும் நீங்கள் அதற்கு முதலாக மனிதர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த நித்திய வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த 2ஆம் மரணத்தில சேதப்படுத்தாத ஜட்ஜ்மெண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, இயேசு செய்த நன்மைகளை மற்றவர்கள் அறிக்கப்படும் பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் தேவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அவர் பாருங்கள், நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாகிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பேன். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா,
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. தங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரோடு நண்பராக மாறிவிடும் பொழுது அவர் தன்னுடைய முகத்தை எங்களை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் நண்பனாக இருந்தான், முகமுகமாக பேசினான். மோசஸோடு தேவன் முகமுகமாக பேசினார். இப்படியான தேவன் எங்களோடு முகமுகமாக பேசுகிறவராக இருக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனை, உம்முடைய முகத்தை தேடுகிறோம். உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை எங்களுடைய முகத்திலே தருகிற தேவனாக இருக்கிறீர். பிரசன்னத்தை, பிரகாசத்தை எங்களுடைய முகத்துல தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடும். அவர்களுடைய முகங்களில உம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்தி கிருபையாயிருப்பீராக. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அன்று ஆரோனூடாக மோசையூடாக ஆசீர்வதித்தது போல இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய இருதயத்தில இருந்து அதே ஆசீர்வாதம் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக தேவன் உங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.